தேர்தல் அரசியல்ல கலைஞர் தீவிரமா செயல்பட்டு இருந்த காலகட்டம். இந்த நேரத்துல தான் அண்ணாவோட வீர தளபதியா இருந்து கள்ளக்குடி போராட்டத்தை முன்னாடி நின்று நடத்தி இருந்தார் கலைஞர். தன்னோட மகனுக்கு ஐயாதுரைன்ற அவரோட தாத்தா பேரைத்தான் வைக்கணும்னு கலைஞர் முடிவு பண்ணியிருந்தார். ஐயான்றது பெரியாரையும் துரைன்றது அண்ணாவோட பேரையும் குறிக்கிறதால அப்படி முடிவெடுத்திருந்தார். ஆனா காலம் வேற விதமா இதை மாத்திச்சு. ஸ்டாலின் பிறந்து 4வது நாள்ல சோவியத்தோட தலைவர் ஜோசப் ஸ்டாலின் இறந்திருந்தார். ஜோசப் ஸ்டாலின் மேல இருந்த ஈர்ப்பால அந்த பேரைத்தான் தன்னோட மகனுக்கு வைக்கணும்னு முடிவு செஞ்சாரு கலைஞர். தான் ஆசையா வச்ச பேரால ஸ்டாலினுக்கு பின்னாட்கள்ல பிரச்சனை வரும்னு அவர் அந்த டைம்ல யோசிச்சிருக்க மாட்டார். சென்னை பள்ளிக்கூடத்துல நடந்த சம்பவம் தான் அது. பிரபலமா இருந்த சர்ச் பார்க் ஸ்கூல்ல ஸ்டாலினை சேர்க்க போனப்போ ஸ்டாலின்ற பேருனால ஸ்கூல் நிர்வாகம் அவருக்கு அட்மிஷன் கொடுக்கல. சார், இந்த பேரை மட்டும் மாத்தினீங்கன்னா அட்மிஷன் போட்டுடலாம். இதனால கோவப்பட்ட ஸ்டாலினோட மாமா முரசொலி மாறன் அவரை வேற ஒரு ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சார். இப்படி எதுவும் தெரியாத சின்ன வயசுலேயே ஸ்டாலினுக்கு தெரியாம அவர் வாழ்க்கையில புறக்கணிப்பும் அதுக்கான போராட்ட அரசியலும் தொடங்கிடுச்சு. சின்ன வயசுல இருந்தே மு.க. ஸ்டாலின் சந்திக்க ஆரம்பிச்ச இந்த புறக்கணிப்புகளும் அப்பா கிட்ட இருந்து வந்த போராட்ட குணமும் அடுத்தடுத்து சந்திச்ச பல சவால்களுக்கு அவரை தயார்படுத்த ஆரம்பிச்சது. ஒரு தத்துவம் நிலைக்கணும்னா நல்ல தலைமை தேவை. அப்படி ஒரு மாபெரும் தலைமை எங்கிருந்து தொடங்கும்னு யாருக்குமே தெரியாது. மு.க. ஸ்டாலின் வாழ்க்கையிலையும் அப்படித்தான். ஊர் பிரச்சனையில இருந்து உலக அரசியல் வரைக்கும் ஒரு சின்ன டீ கடையில பேசி கேட்டிருப்போம். அது மாதிரி சண்முகன்ற ஒரு சாதாரண சலூன் கடையில ஆரம்பிச்சது தான் ஸ்டாலினோட அரசியல் பயணம். 15 வயசுலேயே ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு கோபாலபுரம் இளைஞர் திமுகன்ற அமைப்பை தொடங்கி அதை வழிநடத்த ஆரம்பிச்சாரு. 1967 தேர்தலில் இயக்கத்துக்காக பிரச்சாரம் பண்ண ஸ்டாலின் ஒரு அடிமட்ட தொண்டன் செய்யற எல்லா வேலைகளையும் பள்ளி காலங்களிலேயே செய்ய தொடங்கினார். இன்னைக்கு தமிழ்நாட்டோட மாபெரும் தலைவரா நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின் சாதாரணமா ஒன்றும் இந்த இடத்துக்கு வரல. 15 வயசு சின்ன பையனா இருந்தப்போ இளைஞர்களுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி சம்பவம் பண்ண அவரு அடுத்தடுத்து பல சம்பவங்கள் பண்ண தொடங்கினாரு. கலை மேலையும் தமிழ் மேலையும் அளவில்லாத காதல் வச்சிருந்த ஸ்டாலின் அதுக்காக ரொம்பவும் விருப்பப்பட்டு நுழைஞ்சதுதான் நாடகத்துறை. அறிவிப்பு: ஊர் மைதானத்தில் நாளை மாலை திராவிட இயக்கம் குறித்த நாடகம் அரங்கேற உள்ளது. வாரீர் வாரீர், கழகப்படையே வாரீர். சமூகத்துல சீர்திருத்த கருத்துக்களை விதைக்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே பல படிகள் மேலதான். சமூக நீதி கருத்துக்களையும் திராவிட இயக்கத்தோட நோக்கத்தையும் மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் பெரிய கருவியா இருந்தது பேனா. இந்த வழியில தன்னோட இளமை காலத்தை கழகத்துக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் அர்ப்பணிச்சவர் ஸ்டாலின். தமிழ மூச்சா நினைச்சு நாடக கலை மூலமா திமுக கொள்கைகளை பரப்புறதுக்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்க தொடங்கினார். நாளைக்கு நாம பண்ண போற நாடகம் மக்கள் மத்தியில பெரிய எழுச்சியை உண்டாக்கணும். எது பண்ணினாலும் அதோட நோக்கம் நிறைவேறணுன்ற வைராக்கியம் ஸ்டாலின் கிட்ட நிறைவே இருந்துச்சு. இதுக்கு இடப்பட்ட காலத்துல கல்லூரி படிப்பை முடிச்சு பொது வாழ்க்கையில முழுவீச்சில இறங்கியிருந்த ஸ்டாலின் கூட பயணிக்கவும் அவருக்கு உறுதுணையா இருக்கவும் வந்தவங்க தான் துர்கா. குடும்ப வாழ்க்கைக்குள்ள போனாலும் பொது வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செதறி கிடந்த இளைஞர் பட்டாளத்தை ஓரணியில திரட்டி இளஞ்சிங்கமா அரசியல் களத்துல கர்ஜிக்க ஆரம்பிச்சிருந்தார் இந்த பராசக்தி திருமகள். 1976 மு.க. ஸ்டாலினோட பொது வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்தின வருஷம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோ. எமர்ஜென்சிக்கு எதிராக செயல்படுவோர் மீது நடவடிக்கை பாயும் என ஒன்றிய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 21 மாசம் இந்தியாவையே ஆட்டி பார்த்த எமர்ஜென்சி ஸ்டாலின் வாழ்க்கையிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் நாட்டில் இருந்த எல்லா மாநிலங்களும் ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இந்த நேரத்தில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்ன்ற மிசா புயல் மாதிரி வந்து தன்னோட அரசியல் பயணத்தை புரட்டி போடும்னு ஸ்டாலினுக்கு தெரியல. இளைஞர்களை கழகத்துக்குள்ள கொண்டு வர்றது, நெருக்கடி நிலைக்கு எதிராக போராடுறதுன்னு இயக்கத்தை மட்டுமே மனசுல வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு ஸ்டாலின். எமர்ஜென்சியை வன்மையா கண்டிச்ச முக்கியமான மாநில கட்சிகள்ல திமுக இருந்தது. அதனால அப்ப இருந்த ஒன்றிய அரசு திமுக ஆட்சியை கலைச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துச்சு. ஸ்டாலின் இல்ல, கலைஞர், ஸ்டாலினோட மனைவி துர்கா, ஸ்டாலினோட அம்மா, இப்படி யாருமே எதிர்பார்க்காத அந்த நாள் 1976 ஜனவரி 31
மதுராந்தகத்துக்கு கழகத்தோட நாடக சம்பந்தமா போயிருந்தாரு ஸ்டாலின். ஆட்சியை கலைச்ச அந்த நொடி எல்லா கண்களும் கோபாலபுரம் நோக்கி திரும்பி இருந்துச்சு. கலைஞரை கைது செய்ய போறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாடே உத்து கவனிச்சுக்கிட்டு இருந்த மணித்துளி. ஆனா அன்னைக்கு கலைஞர் கைது செய்யப்படல. அவங்க கைது செய்ய வந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இத கலைஞர் எதிர்பார்க்கலனாலும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் வீட்டுல இல்ல, வந்தது நானே அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னார். தன்னோட மகனை அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னு தெரிஞ்சும் கலைஞர் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காததுக்கு பின்னாடி இருந்தது தமிழ்நாட்டோட எதிர்காலம் பத்தின சிந்தனையும், தனக்கு பின்னாடி கழகத்தை வழிநடத்த ஒரு தலைமை தேவைன்ற எண்ணமும் மட்டும்தான். வெறும் 22 வயசான ஸ்டாலின் இப்படி ஒரு சம்பவம் தன்னோட வாழ்க்கையில வரும்னு நினைச்சு கூட பார்க்காத நேரம். விசாவுல கைதாகி போன ஸ்டாலின் கிட்ட கலைஞர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு தலைவன் உருவாக்குறதுக்கான அடித்தளமா இருந்துச்சு. நீ கொலை செஞ்சுட்டோ கொள்ளையடிச்சிட்டோ சிறைக்கு போகல, தைரியமா போ. இது உன்னோட அரசியல் வாழ்க்கையில முக்கியமான ஒரு இடமா இருக்கும். இப்படி கலைஞர் சொன்ன வார்த்தைகள் ஸ்டாலினுக்கு பெரிய பலமா இருந்துச்சு. பெயில் கிடையாது, எப்போ வெளியில வருவோம்னு எதுவும் தெரியாது. இப்படி எந்த நிச்சயமற்ற தன்மையோடையும் பல கட்டுப்பாடுகளோடையும் வந்த விசாவை பத்தி கொஞ்சமும் யோசிக்காம மக்களுக்காகவும் தமிழ்நாட்டோட உரிமைக்காகவும் சிறை வாழ்க்கைக்குள்ள போனார் ஸ்டாலின். தகவல் தொடர்பே இல்லாத அந்த காலகட்டத்துல பெரும் கட்டுப்பாடுகள் இருந்ததால ஸ்டாலின் எந்த சிறையில இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி ஏதாவது பத்திரிகையில எழுதப்பட்டாலும் அப்ப இருந்த அதிகாரிங்க அதை வெளியிட விடாம பாத்துக்கிட்டாங்க. முன்னாள் எம்பி முரசொலி மாறன், சிட்டிபாபு, ஆற்காடு வீராசாமி, நாஞ்சில் மனோகரன், பேராசிரியர் அன்பழகன் உட்பட திமுகவை சேர்ந்த பல முக்கிய தலைகள் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்த சட்டத்தால ஸ்டாலின் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமில்ல. ஒருத்தர் இருக்க வேண்டிய சிறையில 9 பேரை அடைக்கிறது, ஒருமையில அழைக்கிறது, தொழுநோயாளிங்க இருந்த சிறையில பூட்டி வைக்கிறது, கெட்ட வார்த்தைகளால் கூப்பிடுறது, சரியான உணவு வழங்காம பட்னி போடுறதுன்னு சொல்ல முடியாத சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாரு ஸ்டாலின். இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலினோட உயிருக்கே ஆபத்தான ஒரு நாள் வந்துச்சு. வழக்கம் போல சிறையில் இருந்த காவலர்கள் கைதிகளை ஏவி ஸ்டாலினை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நிலைக்கு மேல இதை தடுத்தே ஆகணும்ன்ற எண்ணத்துல தைரியமா காவலர்களை மீறி ஸ்டாலினை அடிக்க விடாம தடுத்தாரு முன்னாள் மேயரா இருந்த சிட்டிபாபு. ஆனா கொஞ்சமும் மனசாட்சி இல்லாத அந்த கூட்டம் சிட்டிபாபுவை விடாம தாக்குனாங்க. தடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியமானு இன்னும் மூர்க்கமா தாக்குனாங்க. இதுல பலத்த காயமடைந்த சிட்டிபாபு கொஞ்ச நாள்லயே பரிதாபமா இறந்து போனாரு. இதையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் விசாவோட தீவிரம் ஸ்டாலினுக்கு புரிய ஆரம்பிச்சது. தாம் மேல விழ இருந்த அடிகளை தாங்கி இறந்த சிட்டிபாபுக்காக ஸ்டாலின் வேதனைப்படாத நாள் இல்ல. அப்படி ஒருவேளை அன்னைக்கு ஸ்டாலின் மேல விழுற அடியை தடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்திருக்காது. ஆறாத வடுவா ஸ்டாலினோட நினைவுகள்னு நிறைஞ்ச மிசா பத்தி பலர் அறிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அப்படி என்ன நடந்தாலும் வெளியில தெரியக்கூடாதுன்றதுதான் அரசோட திட்டமாவும் இருந்துச்சு. 22 வயசுல இவ்வளவு போராட்டங்களை எதிர்கொண்ட ஸ்டாலின் சாதாரணமா ஒண்ணு இந்த இடத்துக்கு வரலன்றதுக்கு இதை விட பெரிய உதாரணம் இருக்க முடியாது. இளம் ரத்தமா இருந்த இந்த காயம்பட்ட சிங்கம் இதையெல்லாம் பார்த்து பயந்து பின்வாங்கல. இன்னும் பலமா தைரியமா தன்னோட பாய்ச்சலுக்கு தயாரானுச்சு. அடக்குமுறையால தன்னை ஒடுக்க முடியாதுன்னு நிரூபிச்சுட்டு வந்த ஸ்டாலின் கழக பணிகள்ல விவேகத்தோட ஈடுபட ஆரம்பிச்சாரு. இதோட விளைவா இந்தியாவிலேயே அதுவரைக்கும் ஒரு தேசிய கட்சியோ மாநில கட்சியோ ஏற்படுத்தாத ஒரு புது அமைப்பை உருவாக்க தேவையான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருந்தது. அதுதான் திமுக இளைஞர் அணி. ஜூலை 20, 1980 மதுரை ஜான்சிராணி பூங்காவில தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு தலைமையா இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். தன்னோட நண்பர்களோட சேர்ந்து ஒரு சின்ன சலூன் கடையில ஸ்டாலின் ஆரம்பிச்ச இளைஞர் திமுக தான் இளைஞர் அணிக்கான வேரா இருந்தது. திருச்சி சிவா, பருதி இளம்பழுதி, வாலாஜா அசேன், தாரை மணியன்னு ஒரு பெரும் பட்டாளமே ஸ்டாலின் கூட அணிவகுத்து நின்னுச்சு. மாவட்ட, நகர, ஒன்றிய அளவுல ஒரு பெரிய சேனையையே கட்டி எழுப்பி தமிழ்நாடு விடியலை நோக்கி பயணிக்க தேவையான அடித்தளத்தை ஸ்டாலினும் அவரோட சகாக்களும் அன்னைக்கே கட்டமைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. 1984 இதுதான் தேர்தல் அரசியல்ல ஸ்டாலின் சந்திச்ச முதல் களம். காலம் அப்போ ஒரு உணர்ச்சி பூர்வமான சூழல்ல இருந்தது. பிரதமர் இந்திரா காந்தியோட மறைவு, எம்ஜிஆரோட உடல்நிலை உண்டாக்குன அனுதாபாலையால ஒரு கடினமான அரசியல் சூழல் உருவாச்சு. புயலுக்கு எதிராக படகு ஓட்டுறது மாதிரியான சவாலான தேர்தல் அது. களத்துல சூறாவளியா வேலை பார்த்தாரு ஸ்டாலின். 1000 விளக்கு தொகுதியில உள்ள ஒவ்வொரு தெரு, ஒவ்வொரு வீடா போய் மக்களை சந்திச்சாரு. ஆனா தேர்தல் முடிவுகள் வந்தப்போ கைக்கெற்று தூரத்துல இருந்த வெற்றி கை நழுவி போச்சு. வெறும் 2000 வாக்குகள் தான் வித்தியாசம். தோல்வியை கண்டு தோண்டு போறது ஸ்டாலினோட அகராதியிலேயே இல்லைன்னு தான் சொல்லணும். எப்போதுமே வெற்றி தர சந்தோஷத்தை விட தோல்வி தர அனுபவம் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். தோல்வியை நினைச்சு சுணங்கி போகாம தொடர்ந்து கழக வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாரு ஸ்டாலின். பெரும்பாலான நேரங்களை அன்பகத்திலேயே செலவிட ஆரம்பிச்சிருந்தாரு.
1989 5 வருஷ காத்திருப்புக்கு முடிவு வந்தது. மறுபடியும் அதே 1000 விளக்கு தொகுதி, அதே வேட்பாளர். மக்கள் செல்வாக்கு அலையலையா திரண்டுச்சு. 1984 நூலிலே வெற்றியை தடுத்த அதே தொகுதி 1989 20,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஸ்டாலினை தலைநிமிர செஞ்சது. தமிழ்நாடு சட்டமன்ற படிக்கட்டுகள்ல முதல் முறையா அந்த இளைஞனோட பாதம் பதிஞ்சது. தோல்விங்கிறது முற்றுப்புள்ளி இல்ல, அது ஒரு நீண்ட பயணத்துக்கான ஆரம்பம்னு நிரூபிச்சாரு ஸ்டாலின். அன்னைக்கு சட்டமன்றத்திற்குள்ள நுழைஞ்ச இந்த இளைஞன் பின்னால படைக்க போற சாதனைகள் பத்தி யாரும் யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஸ்டாலினோட ஒரே குறிக்கோள் மக்களுக்காக நிக்கணும், மக்கள் கூட நிக்கணும். பல கனவுகளோட சட்டமன்ற உறுப்பினரா தன் பயணத்தை தொடங்கின ஸ்டாலினுக்கு அடுத்த சில ஆண்டுகள் பெரும் சோதனை களமா இருந்தது. பெரும் எதிர்பார்ப்போடு அமைஞ்ச திமுக ஆட்சி அரசியல் காரணங்களாலையும் சதி வலையாலும் 2 வருஷத்துல கலைக்கப்பட்டுச்சு. இதுக்கு அப்புறமா நடந்த தேர்தலையும் கழகம் பின்னடைவை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. 1000 விளக்கு தொகுதியில மக்கள் பிரதிநிதியாயிருந்த ஸ்டாலின் 1991 தேர்தல்ல தோல்வியை சந்திச்சார். ஆட்சி அதிகாரம் பறிபோய் தொண்டர்கள் சோர்வடைஞ்சு நின்ன அந்த நேரத்திலையும் ஸ்டாலின் கண்கள்ல சோர்வு தெரியல. மறுபடியும் 5 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வசந்த காலம் பிறந்துச்சு. 1996 சட்டமன்றத்தை தொடர்ந்து ரிப்பன் மாளிகையும் காத்திருந்தது ஒரு தலைவனோட காலடி தடம் பதிகிறதுக்காக. இந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுக மாபெரும் வெற்றி அடைஞ்சு ஆட்சியை பிடிச்சது. 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்ச நம்ம தளபதிக்கு வேறு ஒரு சவால் இருந்தது. 1996 அக்டோபர்ல சென்னை மாநகராட்சி தேர்தல் களம் சூடுபிடிச்சது. மக்கள் ஆதரவோட களத்துல இறங்கின ஸ்டாலின் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சு சென்னை மேயர் ஆனார். இதுல சவாலான விஷயமே உள்ளாட்சி தேர்தல் மூலமா மக்களே நேரடியா மேயரை தேர்ந்தெடுக்கணும்னு சட்டம் கொண்டு வரப்பட்டதுதான். ஆனா அதையும் ஒரு கை பார்த்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்ற வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரர் ஆனாரு நம்ம ஸ்டாலின். செதஞ்சு கிடந்த சென்னைக்கு உயிர் கொடுக்கவும் தமிழ்நாட்டோட தலைநகர தலை நிமித்தமும் தன்னோட புதிய இன்னிங்ஸை தொடங்கி இருந்தார் தளபதி ஸ்டாலின். தமிழ்நாட்டு கேபிட்டலான சென்னையோட முகத்தையே மாத்தி முன்னேற்ற பாதையில எடுத்துட்டு போக அவர் தொட்ட எல்லா பாலுமே பவுண்டரியை தொட்டுச்சு. சிங்கார சென்னைன்ற எபிக் திட்டத்தால கிட்டத்தட்ட 9 நவீன பாலங்கள் சிங்கார சென்னையில கொண்டு வந்தார் ஸ்டாலின். இது முன்னோடி திட்டமா பேசப்பட்டு இந்தியா முழுவதும் பல மாநகராட்சிகளும் இதை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. தூய்மை பணிகளை நவீனப்படுத்தினது, சாலை வசதியை மேம்படுத்தினது, மாநகராட்சி பள்ளிகளை தரம் உயர்த்தினது, நேரடி களப்பணின்னு மக்களோட கோரிக்கைகளுக்கு வேகமா நடவடிக்கை எடுத்து பம்பரமா சுத்தி வேலை பார்த்தாரு. மேயரா அவர் சாதிச்சது வெறும் பாலங்களையோ சாலைகளையோ மட்டுமல்ல, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நினைச்சா ஒரு நகரத்தையே மாத்த முடியும்ன்ற நம்பிக்கை. ஸ்டாலினை ஒரு ப்ரூவன் லீடரா மாத்தின சிங்கார சென்னை அவரை இன்னும் பெரிய பொறுப்புகளுக்கு தயார் செஞ்சது. 2001 தேர்தல் சாதகமா அமையலனாலும் மக்களுக்கு நல்லதை செஞ்ச திருப்தியில அடுத்த தேர்தலை நோக்கி கழகம் நகர ஆரம்பிச்சது. கழகம் களத்துல இல்லனாலும் உடன்பிறப்புகள் மக்கள் கூட இருந்தாங்க. அதுல முக்கியமா நம்ம தளபதி. இப்ப ஒண்ணு இல்ல 2 இடத்துல நம்மால் கிங்குன்னு காமிச்சாரு. ஆனா இத பொறுக்காத ஆளுங்கட்சி ஒரு நபர் ஒரு பதவியில தான் இருக்கணும்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. இதனால மேயர் பதவியை ராஜினாமா பண்ணாரு ஸ்டாலின். அதிமுகவோட அராஜகம் இதோட நிக்கல. பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தவர்னு கூட பார்க்காம கலைஞரை இரவோட இரவா கைது பண்ணாங்க. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின இந்த சம்பவத்தால பொதுமக்களும் உடன்பிறப்புகளும் கொதிச்சு போய் இருந்தாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த அதிருப்திகள் எல்லாம் சேர்ந்து 2004 எம்பி தேர்தல்ல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க விடாம அதிமுகவை காலி பண்ணிச்சு திமுக. தொடர்ந்து 2006 எலெக்ஷன் பெரும்பான்மை வெற்றி பெற்றுச்சு கழகம். இப்பதான் ஹீரோ என்று ஸ்டாலினோட இந்த உழைப்பும் நிர்வாக திறமையையும் பார்த்த கலைஞர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவர்கிட்ட கொடுக்க தயாரானார். மே 29, 2009 தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல முக்கியமான நாள். முத்தமிழறிஞர் கலைஞர் தன் தோளோடு தோள் நின்ன தளபதிய தமிழ்நாட்டோட முதல் துணை முதலமைச்சராக அறிவிச்ச நாள். தலைவர் என் மேல் வச்ச நம்பிக்கைய, மக்கள் என் மேல் வச்ச எதிர்பார்ப்ப என் மூச்சா மாத்துவேன்னு சபதம் எடுத்தாரு தளபதி. கோட்டையில் அமர்ந்து உத்தரவு போடல, பட்டி தொட்டி எல்லாம் பயணம் செஞ்சார். அரசோட திட்டங்கள் கடைக்கோடி மக்களுக்கு போய் சேருதான்னு மூளை முடுக்கெல்லாம் ஆய்வு பண்ணாரு. காலம் சில நேரங்கள்ல தலைவர்களை சோதிக்கும். சதிவலைகளாலையும் திட்டமிட்டு பரப்பின போலி புகார்களாலையும் 2011, 2016 தேர்தல் கழகத்தோட கையை விட்டு நழுவுச்சு. அதிகாரம் இல்லனா ஒரு இயக்கம் சோர்ந்து போகும்னு சொல்லுவாங்க. ஆனா திமுக பெரிய ஆலமரத்தோட விழுதுகள் தளபதி ஸ்டாலின் தலைமையில இன்னும் உறுதியாச்சு. மே 2016 சட்டமன்ற தேர்தல்ல 89 உறுப்பினர்களோட பலம் பொருந்தின எதிர்க்கட்சி தலைவரா ஆளுங்கட்சிக்கு சிம்ம சொப்பனமா இருந்தார். இளைஞர்களுடைய வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழினத்தினுடைய பண்பாட்டினுடைய விளையாட்டுதான் ஜல்லிக்கட்டு என்பதை இன்றைக்கு நாமெல்லாம் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஜல்லிக்கட்டு போராட்டமாகட்டும், நீட் தேர்வுக்கு எதிரான யுத்தமாகட்டும், வாடிவாசல்ல நிக்கிற காளையா, தமிழ்நாட்டு மக்களோட உரிமை குரலா தளபதி ஸ்டாலின் களத்துல நின்னார். ஆகஸ்ட் 7, 2018 தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு எதிர வந்த தடைகளை எல்லாம் உடைச்சு எறிஞ்சு போயிட்டு இருந்த தளபதிக்கு பெரிய வலியை ஏற்படுத்தின நாள். வழிகாட்ட குருவாக, வழிநெடுக அரணாக இருந்த கலைஞர் மறைஞ்சப்போ ஸ்டாலினோட உலகம் இருண்டுச்சு. கலைஞரோட மறைவு ஒரு பேரிழப்பு மட்டுமல்ல, ஸ்டாலின் தலைவனுக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால். இப்படி பலரும் தங்களோட கேள்வி கணைகளாலையும் திமிர் பேச்சுக்களாலையும் தொலைச்சிட்டு இருந்த நேரத்துல பெரியாரோட பேரனா, அண்ணாவோட தம்பியா, தலைவர் கலைஞரோட பிள்ளையா தைரியமா முன்னாடி வந்தாரு தளபதி. ஆகஸ்ட் 28, 2018 லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளோட எழுச்சியோட திராவிட முன்னேற்ற கழக தலைவரா பொறுப்பேற்றார். நான் தலைவர் கலைஞர் இல்லை. அவர் போல் பேச தெரியாது, பேசவும் முடியாது. அவரை போல் மொழியை ஆள தெரியாது. ஆனால் எதையும் முயன்று பார்க்கக்கூடிய துணிவை கொண்டவனாக உங்கள் முன் நிற்கிறேன். ஸ்டாலின் சொன்ன அந்த வார்த்தைகள் ஒரு புது சகாப்தத்துக்கான தொடக்கம்னு நிறைய பேருக்கு புரியாமலே இருந்துச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நாட்டையே துண்டாட நினைச்ச ஒரு கூட்டத்தோட வாசம் தமிழ் நிலத்துக்குள்ள வீச ஆரம்பிச்சது. அதுவும் இங்க இருக்கிற சில துரோகிகளோட துணையால நடந்தது. இப்போ தலைவன் என்ட்ரி, மதச்சார்பற்ற அரசியல், மாநில உரிமைகளை காக்கிறது, சமூக நீதியை நிலைநாட்டுறது, இதுதான் அவரோட தாரக மந்திரம். இதையே கொள்கை முழக்கமா மாத்தி சிதறி கிடந்த மதச்சார்பற்ற சக்திகளை ஒன்னு சேர்த்து கொள்கை கூட்டணியா உருவாக்குனார். வெயில் மழைன்னு பாராம மக்களை தேடி ஓடினார். இதோட எதிரொலி 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல அமோக வெற்றி அடைஞ்சது திராவிட முன்னேற்ற கழகம். ஸ்டாலினால முடியுமான்னு கேள்வி கேட்டவங்களுக்கு ஸ்டாலினால மட்டும்தான் முடியும்னு தன்னோட வெற்றியால பதில் சொன்னாரு தளபதி. யாரும் அசைக்க முடியாத ஆளுமையா, தமிழ்நாட்டோட ஒற்றை நம்பிக்கையா உயர்ந்து நின்னாரு ஸ்டாலின். தமிழ்நாட்டை தன்னிகரில்லா மாநிலமாகவும் தமிழ் மக்களோட ஒத்துமையை குலைக்க நினைச்ச கூட்டத்துக்கு பதில் சொல்லவும் ஸ்டாலின் தயாரானாரு. அதுக்கு தேவை அதிகாரம். அந்த அதிகாரத்தை அவருக்கு மக்களை கொடுத்தாங்க. 50 வருஷ அரசியல் அறிவும் கருப்பு சிவப்பு படையும் இந்த பயணத்துல அவருக்கு துணையா இருந்துச்சு. தேர்தல் என்ற கிரிக்கெட் கிரவுண்ட்ல அவரோட ஒவ்வொரு பிளான்லையும் ஒரு விவேகம் இருந்துச்சு. ஒவ்வொரு அசைவுலையும் ஒரு உத்வேகம் இருந்துச்சு. கொரோனா பேரிடர் காலத்திலையும் ஒன்றிணைவும் வான்னு தன் தொண்டர்களை களத்துல இறக்கினார். தேர்தல் நெருங்க நெருங்க தளபதி ஸ்டாலினோட குரல் மூளை முடுக்கெல்லாம் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சது. மே 2, 2021 வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு. தமிழ்நாடே மூச்சு பிடிச்சு காத்துட்டு இருந்துச்சு. முடிவுகள் வர வர கோட்டையோட உச்சாணி கிளையில தகதகன்னு மின்னிக்கிட்டு இருந்தது உதயசூரியன். மே 7, 2021 ஆளுநர் மாளிகை. ஒட்டுமொத்த தமிழினமும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நொடி, கம்பீரமான நடை, தீர்க்கமான பார்வை, மிடுக்கா வந்து நின்னாரு நம்ம திராவிட நாயகர். அவர் உச்சரித்த அந்த 4 வார்த்தை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். அது வெறும் பேர் அல்ல, கழகத்தோட 10 வருஷ காத்திருப்பு, 50 வருஷ உழைப்போட சாட்சி. தமிழ்நாட்டோட திசையை மாத்த வந்த அந்த இடி முழக்கம். அந்த குரல்ல கலைஞர் இருந்தார், அந்த கம்பீரத்துல அண்ணா இருந்தார், அந்த கர்ஜனையில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஆன்மாவும் இருந்துச்சு. சோதனைகளை சாதனைகளா மாத்தி தன் உழைப்பால இந்த இடத்திற்கு வந்த ஸ்டாலின் இன்னைக்கு வெறும் முதலமைச்சர் இல்ல, கோடிக்கணக்கான தமிழ் மக்களோட முகவரி. அவர் போட்ட முதல் கையெழுத்து வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்த பெண்களுக்கு சிறகுகளை தந்த விடியல் பயணம் பேருந்து திட்டத்திற்கு. ஒவ்வொரு நிமிஷமும் மக்களுக்கான சிந்தனை. நேரங்காலம் பார்க்காம 24 மணி நேரமும் மக்களுக்காகவே அர்ப்பணிச்சாரு தன்னை. கொண்ட கொள்கையினாலையும் லட்சிய பாதையில தமிழ்நாட்டை நடைபோட வைக்கிற தீர்க்கமான முடிவுனாலையும் உண்டான கர்வமும் துடிப்பும் கூட மாறவே இல்லை. எல்லாருக்கும் எல்லாம், இதுதான் திராவிட மாடல். இதை தமிழ்நாடு அடைஞ்சே தீரும். அதுக்கான படிக்கட்டுகளை பார்த்து பார்த்து கட்டி எழுப்பினாரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். விடியல் ஒவ்வொரு நாள் காலையிலையும் அரசு பஸ்ல ஏறுற ஒவ்வொரு பெண்ணோட சிரிப்பிலையும் தெரியும். விடியல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல பயனடைஞ்ச கோடிக்கணக்கான தாய்மார்களோட நிம்மதியில தெரியும். விடியல் நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், அன்பு கரங்கள், அன்பு சோலை, தாயுமானவர் திட்டத்துல பயனடைஞ்சு மகிழ்ச்சியா ஸ்கூல் காலேஜ் போற மாணவர்கள்,
சந்தோஷமா முதுமையை கிடக்கிற தாத்தா பாட்டி முகத்துல தெரியும். பாசம் ஒரு பக்கம்னா தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக்க அவரோட எஃபர்ட்ஸ் இன்னொரு பக்கம். 11.19% பொருளாதார வளர்ச்சி. இது வெறும் நம்பர் இல்ல. தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா உச்சத்துல இருக்கிறதுக்கும் மு.க. ஸ்டாலின் பேராளுமையோட அரசியல் அனுபவத்துக்குமான சாட்சி. மாநில உரிமைகளை சுரண்டி மாணவர்கள் கல்வியையும் மாநிலத்தோட வளர்ச்சியையும் தடுக்க நினைக்கிற ஒன்றிய அரசாகட்டும் வேறு யாரா இருக்கட்டும் அவங்களுக்கு சாட்டையடி கொடுக்க முதல்ல வர்ற குரல் இவருடையதாதான் இருக்கும். இப்படி வளர்ச்சி, உற்பத்தி, நலத்திட்டங்கள்னு மத்த மாநிலங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாவும் ட்ரெண்ட் செட்டராவும் மாத்தி தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டா ஜொலிக்க வச்ச ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். கடந்த 5 வருஷமா விதைச்ச விதைகள் இன்னைக்கு விருட்சமாக நிக்குது. திராவிட மாடல் ஆட்சியே இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் போது வரப்போகிற திராவிட மாடல் 2.0 ஆமா நாம நினைச்சதெல்லாம் விட டாப்ல இருக்கும். பல மடங்கு வேகத்துல இருக்கும். பெண்களோட முன்னேற்றம் இன்னும் சிகரம் தொடும். தமிழ்நாட்டோட ஒவ்வொரு இளைஞனும் உலகத்தை ஆழ்வான்.